பெர்குலேஷன் பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இடத்துல வந்து ஒரு பாண்டு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுவாங்க. மழை தண்ணி வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகும். வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணாது. கீழே வந்து அந்த வெதர்டு ஃபார்மேஷன் சொல்லுவோம். அந்த லெவலுக்கு வந்து தண்ணியை வந்து கீழே வந்து ஃபில்டர் பண்ணும். அப்போ ஃபில்டர் பண்ணுறப்ப அதோட டவுன் ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய கிணறு, போருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து தண்ணி வந்து ரீசார்ஜ் கிடைக்கும். இது மாதிரி ஒரு இது பண்ணலாம். சில இடங்களில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பாண்டுன்னு சொல்லுவோம். வந்து எக்ஸஸாக தண்ணி போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பாண்டில் கொண்டு போய் நம்ம தேக்கி வச்சுட்டு தேவையானப்போ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமில் வந்து வாட்டர் ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டுருக்கும். அந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், செக் டேம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேகத்தை குறைச்சி அங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஏரியாஸில் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், செக் டேம்ங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தலாம். இன்னொரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பேசின்னு சொல்லுவோம். சில இடங்களில் மழை ரொம்ப பெஞ்சு திடீர்னு ஃப்ளட் வரும். நம்மளால் வந்து கால்குலேட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்ஸஸ் திடீர்னு ஃப்ளட் வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் பேசினில் வந்து அந்த மாதிரி வாட்டரை வந்து நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இன்னும் சில ஒரு எக்ஸாம்பிள் ஷாஃப்ட் அண்ட் பிட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. நம்ம இதில் தமிழகத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் களிமண் பூமி தான். அங்கே விவசாயம் வந்து பெரிய லெவலில் இருக்காது. எல்லாமே மானாவாரியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த களிமண்ணோட திக்னஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அதை நம்ம வந்து எடுத்துட்டோம்னா ஒரு ட்ரென்ச் மாதிரி கட் பண்ணியாச்சு அப்படின்னா டூரிங் த ரெய்னி சீசன் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கீழே நடக்கும். இது பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, எவ்வளோ மழை பெஞ்சதுனாலும் அந்த தண்ணி எல்லாமே கடலில் தான் போய் கலக்கும். ஒரு வாட்டரை கூட நம்மளால் இங்கே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி வந்து சாயில், அதாவது ஒரு வில்லேஜில் வந்து என்ன மாதிரியான சாயில் கண்டிஷன்ஸ் இருக்குது, மணலாக இருக்கா, இது மாதிரி களிமண்ணாக இருக்கா, இல்லை ரெட் சாயிலாக இருக்குதா, இன்னொன்று ரெட் லோமி சாயில்னு சொல்லுவோம். செம்மண்ணும் களிமண்ணும் கலந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று கிராவல்னு சொல்லுவோம். அப்படியே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக சின்ன சின்ன சிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வில்லேஜில் வந்து என்ன விதமான சாயில் கண்டிஷன்ஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ சாயில் கண்டிஷன், அங்கே இருக்கக்கூடிய பாறை அமைப்பு, இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸு, இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே நீங்கள் கம்பைன் பண்ணுறப்ப தான் அந்த இடத்துக்கு என்ன மாதிரியான கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு நம்ம ஒரு பிளானிங் வந்து ரெடி பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து இங்கெல்லாம் வந்து செக் டேம் பண்ணணும், இந்த இடத்துல எல்லாம் ஸ்டோரேஜ் பாண்ட் பண்ணணும், இங்கெல்லாம் வந்து பெர்குலேஷன் பாண்ட்ஸ் போடணும், இந்த இடத்துல போர்வெல் ரீசார்ஜ், ஒரு இடத்துல வந்து எவ்வளோ இந்த வில்லேஜில் போர்வெல்ஸ் இருக்குது, எத்தனை போர்வெல்லில் வந்து நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் லெவலை வந்து ரைஸ் பண்ண முடியும், எங்கெல்லாம் ட்ரென்ச்சஸ் கட் பண்ணலாம், எங்கெல்லாம் பிட்டு ஃபார்மேஷன் பண்ணணும். இது மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மோர் தென் 16 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. இந்த மெத்தடை ஒவ்வொன்றா அந்த டெரெயின் அங்கே இருக்கக்கூடிய ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி, அந்த வில்லேஜோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் ப்ரீ மான்சூன், போஸ்ட் மான்சூன் நம்ம வந்து சொல்லுவோம். மழைக்கு முன்னாடி என்ன மாதிரி இருக்குது, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மழைப்பொழிவு காலத்துக்கு பின்னாடி என்ன மாதிரி இருக்குங்கிறது டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப டெஃபினட்டாக சொல்ல முடியும், அந்த இடத்துல வந்து நீ கிரவுண்ட் வாட்டர் வந்து ஒரு 800 அடிக்கு கீழே இருக்கிறத நம்மளால் ஒரு 200 அடிக்கு வந்து மேலே கொண்டு வர முடியும்.